ஓசி பஸ் ஓட்ட வந்தவன் அல்ல உன் மகன், உன் உடன் பிறந்தவன். ஏசி பஸ் தாரேன், உரிய கட்டணத்தை கொடுத்து போ. கடலூரில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட சீமான் இலவச திட்டங்களுக்கு எதிராக முன்வைத்த கருத்துக்கள் தான் இவை. கடலூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சரசுவை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் திமுக அதிமுக என தமிழ்நாட்டில் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர் விஜயின் தாய்மாமன் சீர் வாக்குறுதியை மறைமுகமாக சாடினார். பிறந்தவன பிள்ளைக்கு மோதிரம் போடுற மாமே அண்ணன் இல்லை, நான் புரியுது. என் அக்கா தங்கச்சி என்ன பண்ணுவேன், பிரசவத்துக்காக செலவு அதை அரசு பாத்திரம் ₹1 கட்டணம் இல்லாம அந்த செலவு மிச்சம். அதை வச்சு 1 பவன் 2 பவனோட நீ மோதிரம் போட்டுக்க, நீ கிளம்பு. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தரமான கல்வி, மருத்துவம், சுத்தமான குடிநீர் வழங்கப்படும் எனவும் சீமான் உறுதியளித்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது மாநிலங்களவை சீட் தருவதாக இபிஎஸ் கூறியதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்த நிலையில் 2026 அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்தால் எம்பி சீட் கொடுக்கப்படும் என்றுதான் தாம் தெரிவித்ததாக இபிஎஸ் பதிலளித்துள்ளார். 24 போட்டிருக்காரு, அப்ப 25 அவர் கொடுத்திருக்கணும். இதுல வருஷம் போடாம கொடுக்குறீங்களே, வருஷம் போட்டு கொடுங்கன்னு நான் சொல்லும் போது தலைவர் எம்ஜிஆர் காலமா அம்மா காலத்துல இருந்து வருஷம் போடுறது இல்லம்மா, நான் என்னுடைய வார்த்தை தான் முக்கியம், இதெல்லாம் சும்மா ஒரு பேப்பர், என் வார்த்தை தான் முக்கியம்னு அதை நம்புங்கனர். அவருடைய அந்த சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் நம்பணும். ஆனா அவர் நம்பிக்கைக்கு புறம்பாக இன்னைக்கு ஏதோ பேசிட்டார். இன்னொன்னு சொல்றாரு, அதிமுக மேலவை உறுப்பினர் மாநில உறுப்பினர் கிடைக்கவில்லை என்று சொன்ன தவறு. நான் 2026 எங்களோடு கூட்டணி அமைத்து சட்டமன்றத்தில் சந்தித்தால் நிச்சயமாக உங்களுக்கு மாநிலவை உறுப்பினர் வழங்கப்படும் என்று பகிரங்கமா தொலைக்காட்சியில் நான் பேட்டி கொடுத்தேன். நீங்க ஏதோ திட்டமிட்டு போயிருக்கிறீங்க, அது வேற விஷயம்.